சென்னை ஸ்மார்ட் அட்டை திட்டம் நாளை முதல் மாநகர பேருந்துகளில் அறிமுகம். மின்சார ரயில்களில் பயன்படுத்தவும் திட்டம். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளின் எல்லை விரிவாக்கம் தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்பு. 6 வாரங்களில் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னை போரூரில் உள்ள பிரபல உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. சிக்கனில் புழுக்கள் இருந்ததாக வாடிக்கையாளர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. பரபரப்பான அரசியல் சூழலில் நாளை கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. ஆண்டின் முதல் கூட்டத்தில் உரையாற்ற வரும் ஆளுநர் RN ரவியை வரவேற்க சிறப்பு ஏற்பாடு. சிந்துவெளி எழுத்துப்பத் புதிரை விடுவிப்பவர்களுக்கு $1 மில்லியன் பரிசு. கல்வெட்டு ஆய்வாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருது வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மாணவியல் வல்லுநர்கள் ஆகியோரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் 2 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். சிந்துவெளியில் கிடைத்த காளைகள் திராவிடத்தின் சின்னம் என சிந்துவெளி பண்பாட்டு கருத்தரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் அரசு ஒரு கட்சியின் அரசல்ல, இனத்தின் அரசு என்றும் முழக்கம். இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன். அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்சி பொறுப்புகளிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும். கட்சி தலைமையிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளுக்குள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து சுற்றறிக்கை வெளியீடு. பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. ஞானசேகரன் மற்றும் அவரது 2 மனைவிகளின் வங்கி பரிவர்த்தனைகளும் ஆய்வு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைதாக வாய்ப்பு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வரும் நிலையில் காவல்துறை திட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹிபாபாத், டெல்லி, அசோக் நகர் இடையே நமோ பாரத் ரயில் சேவையை துவக்கி வைத்தார் பிரதமர் மோடி. ரயிலில் பயணம் செய்து மாணவர்களுடன் கலந்துரையாடி மகிழ்ச்சி. குஜராத்தில் இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. பயிற்சியின் போது கீழே விழுந்து நொறுங்கியதில் 3 பேர் உயிரிழந்ததாக தகவல். சென்னையை அடுத்த ஆவடியில் திருமணமான ஓராண்டில் இளம்பெண் மர்ம மரணம். வாலி படத்தை போன்று இரட்டையரான தன் கணவரின் சகோதரர் தவறாக நடக்க முயன்றதாக கூறிய சிறிது நேரத்தில் சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. சிதம்பரத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி கோர விபத்து. திருமணமான 2 மாதத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரும் கணவரும் உயிரிழந்த சோகம்.
கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்திக்க செல்ல வேண்டாம். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் நோட்டீஸ். போர்டகவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் தொடர் நாயகன் விருதை இந்திய அணியின் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா வென்றார். 32 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.